ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். ராமநாம மகிமையை குறித்து ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடத்தின் 59வது பீடாதிபதி ஆவார். ராமநாம மகிமையை விளக்கும் நூல்களை உலகுக்கு தந்தவர் இவர். போதேந்திர சுவாமிகள் ஒரு முறை தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். காசியிலிருந்து திரும்பும் வழியில் ஜெகநாதர் கோவில் உள்ள பூரியை அடைந்தபோது இருட்டி போயிடுத்து. சுவாமிகள் தம் குருவான கவிஞர் லக்ஷ்மிதரரின் வீட்டுக்கு சென்றார். ராத்திரி வேளையில் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாத ஸ்ரீ போதேந்திரர் அந்த வீட்டு திண்ணையில் படுத்துட்டார். அப்போது அந்தனர் ஒருவர் பதட்டமாக வந்து லக்ஷ்மிதரரது வீட்டு கதவை தட்டினார். லக்ஷ்மிதரரின் மகன் லக்ஷ்மிகாந்தன் கதவை திறந்து அந்த அந்தனரை உள்ளே அழைத்து பாய் விரித்து அமரச் செய்தார். ராத்திரி தொந்தரவு செய்ததற்கு மன்னியுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை என்று அந்த அந்தனர் தொடர்ந்து பேசினார். பல மாதங்களுக்கு முன் என் மனைவியோடு காசி யாத்திரை போனேன். காசிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் விடுதி ஒன்றில் தங்கினோம். காலையில் எழுந்து பார்த்தால் மனைவியை காணவில்லை. அவள் இல்லாமலேயே காசி யாத்திரையை முடித்து கொண்டு அதே விடுதியில் வந்து தங்கினேன். அவள் நினைவு என்னை வாட்டி எடுத்தது. மறுநாள் நதியில் குளிக்கும்போது சுவாமி என்று என் மனைவியின் குரல். நிமிர்ந்து பார்த்தால் பயங்கர தோற்றத்துடன் ஒரு கரிய உருவம். அந்த உருவம் சுவாமி. விடுதியில் சில கயவர்கள் என்னை கடத்தி சென்று நாசம் செய்துவிட்டனர். உண்ணாமல் உறங்காமல் உடல் நலம் கெட்டு இந்த உருவில் வாழ்ந்து வருகிறேன். இன்று தங்களை காணும் பாக்கியம் பெற்றேன். என்னை அழைத்து செல்லுங்கள். இனி தங்கள் அருகிலேயே இருந்து தாங்கள் இடும் பணிகளை செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப இரக்கமாக இருந்தது அவன் மேலே. பாவம், அவள் மீது தவறு இல்லை என்று அழைத்து வந்து விட்டேன். இதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அந்த அந்தனர். லக்ஷ்மிகாந்தன் சொல்கிறார், அந்தனரே, ராமா என்று 3 முறை தங்கள் மனைவியை சொல்ல சொல்லுங்கள், சரியாகிவிடும். லக்ஷ்மிகாந்தன் சொன்னதை கேட்டு உள் அறைக்குள் இருந்த அவரோட தாயார், ராமநாமத்தை பக்தியோடு 1 முறை சொன்னாலே குறை நீங்கிவிடும் என்று உன் தகப்பனார் சொல்ல கேட்டிருக்கிறேன். நீ ஏன் 3 முறை கூற சொல்கிறாய் அப்படின்னு சொல்கிறா அவள் அம்மா. இந்த உரையாடலை செவிமடுத்தவாறே ஸ்ரீ போதேந்திரர் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். திண்ணையில் படுத்துன்றவர் உள்ளே நுழைஞ்சார். அவரை அடையாளம் கண்டுகொண்ட லக்ஷ்மிகாந்தன் அவர் காலில் விழுந்து வணங்கினார். சுவாமிகள் லக்ஷ்மிகாந்தனிடம், அந்தனருக்கு தாங்கள் கூறிய பரிகாரத்துக்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்குறார். உடனே லக்ஷ்மிகாந்தன் தன் தகப்பனாரால் எழுதப்பட்ட நாம கௌமுதி என்ற நூலை சுவாமிகளிடம் தந்தார். போதேந்திர சுவாமிகள் அதை படித்து பரவசமடைந்தார். இந்த நூலில் ராமநாம மகிமை சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இதன் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட இந்த பரிகாரம் ஒரு சோதனையாக இருக்கட்டும். இந்த அந்தனரின் மனைவி இங்குள்ள புஷ்கரணியில் மூழ்கி ராமநாமத்தை கூறி பழைய உருவத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள். அதன்படி மறுநாள் காலையில் அந்த பெண் புஷ்கரணியில் மூழ்கி எழுந்து ராமா என்று 1 முறை கூறியதும் பழைய உருவம் பெற்றாள். அவள் முகத்தில் மங்களகரமான குங்கும பொட்டு பிரகாசித்தது. எல்லாரும் இந்த அதிசயம் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் அந்த பெண்ணின் கையால் பிட்சை பெற்று தம்பதியை ஆசிர்வதித்துவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் ஆடுதுறைக்கும் திருவிடைமருதூருக்கும் இடையே கோவிந்தபுரம் கிராமத்தில் ஸ்ரீ போதேந்திரரின் பிருந்தாவனம் இருக்கிறது. ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் ராமநாம மகிமையை பரப்புவதற்காக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார். அப்படி பயணிக்கும்போது ஆடுதுறை பக்கத்தில் ஒரு கிராமத்து வழியாக போயின்னு இருக்கும்போது அங்கே ஒரு
அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார். நிறைய ஊர்களில் போகிற ஊர்களில் எல்லாமே அற்புதம் நிறைய நிகழ்த்தியிருக்கிறார் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள். இந்த ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அந்த வழியாக போகிறச்ச அங்கே ஒரு ஊரில் ஒரு தம்பதி போதேந்திர சுவாமிகளை அவள் வீட்டுக்கு அழைக்கிறா. அழைச்சி பாத பூஜையெல்லாம் பண்ணி போஜனத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறா. இலையில எல்லாம் பரிமாறி சுவாமிகளும் சாப்பிட்றாரு. அந்த அவளுக்கு ஒரு பையன், 5 வயசு பையன், காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவனை பார்க்குறார். ஆனால் இவர் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் அலம்பிண்டு வெளியில் வந்து திண்ணையில் உட்காரும்போது அந்த பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம். இந்த பையனுக்கு இப்படி வந்து பேச முடியாமல், காது கேட்காமல் பேச முடியாமல் இருக்கானே, ஒரு பகவான் நாமத்தை சொல்ல முடியாமல் இப்படி வந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரேன்னு பகவானை மனசார வேண்டிண்டு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் தினம் 1,00,000க்கும் மேலே சதா சர்வ காலமும் அந்த ராமநாமத்தையே ஜபிச்சுருப்பார். அப்படிப்பட்ட மகான் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிடுறார். இந்த குழந்தை உள்ளே போய் அவர் சாப்பிட்ட இலையில் இருக்கிற அந்த உச்சிஷ்டம்னு சொல்லுவாள். சாப்பிட்ட சாப்பாடை மகான்கள்லாம் சாப்பிட்டதை உச்சிஷ்டம்னு சொல்லுவாள். அந்த எச்சில் அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறது. வாயில் போட்டுட்டோம்னா அதுக்கு ஏதோ ஒன்று தொண்டையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது, கத்த முடியல. ஆனால் அடுத்த செகண்டு ராமா 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 ராமான்னு அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சுடுறது, பேச ஆரம்பிச்சுடுறது, பாடுறது. ராம ராம ராமான்னு பாட ஆரம்பிச்சுடுறது. ராமா கிருஷ்ணான்னு அங்கே இருக்கிற ஜனங்கள், அவள் அப்பா அம்மா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுறா. குழந்தை இத்தனை நேரம் பேசாமல் இருந்த குழந்தை இப்போ பேசுகிறதே பாடுறதேன்னு அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை. சுவாமிகள் அப்போ தான் கொஞ்சம் தூரத்தில் போயிருக்காருன்னா அவரை அங்கே போய் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் அவர்கிட்ட போய் குழந்தையை கொண்டு போய் விட்டு, இந்த மாதிரி உங்களோட அனுகிரகத்தால் குழந்தை பேசுறதுன்னு சொல்லி ராமநாமம் சொல்கிறதுன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து திரும்ப ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது குழந்தை. எப்பேற்பட்ட ஒரு மகிமை இந்த ராமநாமத்துக்கு இல்லையா? இந்த ராமநாமத்தை சொல்கிற அவர் கணக்கில்லாமல் சொல்லிட்டு இருக்கிற ஒரு மகான் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கும் அந்த இதை சாப்பிட்ட உடனே, உச்சிஷ்டத்தை சாப்பிட்ட உடனேயே பேச்சு வந்துடுறது, ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறது. எப்பேற்பட்ட ஒரு மகிமை ராமநாமத்துக்குன்னு இதுலேருந்து நமக்கு தெரியுது. கோவிந்தபுரத்தில் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகளோட அதிஷ்டானம் இருக்குது. அங்கே வருஷம் புரட்டாசி மாதம் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகளின் ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கே தினம் பஜனை, ராமநாமம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருப்பா. பூஜை பஜனைன்னு ரொம்ப விமர்சையாக அங்கே நடத்துவா. வெளியூர்லேருந்து நிறைய பாகவதர்கள்லாம் வந்து அங்கே இருந்து தங்கி பஜனையெல்லாம் பண்ணுவா. பஜனை சம்பிரதாயத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள். அதனால் அங்கே எல்லாமே ரொம்ப சிறப்பாக வருஷம் நடக்கும். நமக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் அதிஷ்டானத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்து அங்கே ராமநாமத்தை ஒரு 108 முறையாவது சொல்லிட்டு வந்தோன்னா நம்ம மனசுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும். ராமநாமத்தோட மகிமையை பெரியவா நிறையா சொல்லியிருக்கா. எத்தனையோ பேருக்கு பக்தர்கள் வரும்போது கேட்கும்போது மன நிம்மதி இல்லை, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நீ ராமநாமத்தை சொல்லு போதும், உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மகாபெரிவா ராமநாமத்தை சொல்கிறத தான் வலியுறுத்துவா. ராமநாமம் எவ்வளோக்கு எவ்வளவு சொல்கிறவாளுக்கெல்லாம் அப்போ எல்லாம் பெரியவா இருக்கும்போது வெள்ளி காசெல்லாம் எல்லாருக்கும் அந்த காலத்தில் கொடுத்துருக்கா. அதனால் ராமநாமத்தை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம சொன்னால் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா சந்தோஷங்களும் தேடி வரும். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ராம 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 ராம.